பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய அளவுகள்ல அத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம இப்ப தொடர்ந்து அந்த எண்ணெய் எப்படி தயார் செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த எண்ணெய் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். பூவரசம் பட்டை 200 கிராம், கார்போக அரிசி 25 கிராம், ஆகாச கருடன் கிழங்கு 25 கிராம், ஆடு தீண்டாப்பாலை 25 கிராம், புங்கன்வேர் பட்டை 10 கிராம், குப்பை மேனி சமூலம் அதாவது இலை, குச்சி எல்லாமே போடலாம். அது வந்து ஒரு 10 கிராம், மருதாணி 100 கிராம், வேப்பம்பட்டை 20 கிராம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு புட்டு பதத்துக்கு இடிச்சு எடுத்துக்கோங்க வெயில்ல காய வச்சு. நம்ம கபச்சுர குடிநீர்ல திப்பி திப்பியா இருக்கும் பாருங்க. அந்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு பானையில போட்டு, அதில ஒரு இது வந்து ஒரு 600 கிராம் இல்ல 1/2 கிலோவுக்கு மேல இருக்கும். அதுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊத்திருங்க. ஊத்தி மூடி வச்சுருங்க. நைட்டு பூரா அதில ஊறல் குடிநீர் மாரி ஊறட்டும். அப்பதான் சத்துக்கள் அதிகமாகும். காலை